ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லட்சுமி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6 சுவை கொண்ட யுகாதி பச்சடியும் யுகாதி பச்சடி உருவான கதையும் அதன் முக்கியத்துவமும் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லட்சுமி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். யுகாதி பச்சடிங்கிறது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவில் கொண்டாடப்படுற தெலுங்கு புத்தாண்டு, அதாவது யுகாதி அன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பச்சடி. இதில் இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, கார்ப்பு என 6 சுவை கொண்டது இந்த யுகாதி பச்சடி. யுகாதி பச்சடிக்கு முதல்ல நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புளியை நம்ம நல்லா கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியமாக நம்ம கரைச்சிக்கணும். அடுத்தது ஃப்ரெஷ்ஷான மாங்காய் ஆட் பண்ணிக்கணும். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான மாங்காய் இல்லாதனால வெறும் மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். 10லேருந்து 15 பீஸு சின்ன சின்னதாக துண்டமாக கட் பண்ணி நம்ம மாங்காயை ஆட் பண்ணிக்கணும். 10 மிளகு, அதையும் நல்லா நைஸாக உரலில் இடிச்சிட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். நாட்டு சர்க்கரை 4லேருந்து 5 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கொஞ்சமாக வேப்பம்பூ. இந்த யுகாதி பச்சடி பண்ணுறதோட ஐதீகம் பார்த்தீங்கன்னாக்க, இது வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள், ஏற்ற இறக்கங்கள் சமமாக ஏற்கும் பக்குவத்தை உணர்த்தும் ஒரு சடங்கு உணவாகும். இந்த யுகாதி பச்சடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல பவுலில் நம்ம கரைச்சி வச்ச புளி 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் பெப்பர் பொடி 1 டீஸ்பூன், நாட்டு சர்க்கரை 5 டீஸ்பூன். இதுக்கு பதிலாக நம்ம வெல்லம் கூட இடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மாங்காய் 10 பீஸு. நான் இன்றைக்கி வெறும் மாங்காய் எடுத்திருக்கேன். ரெகுலர் மாங்காய் இல்லாததுனால இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் மாங்காயை அலம்பிட்டு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். புளி ஜலம், உப்பு, நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரையிற அளவுக்கு. ஃபைனலாக வேப்பம்பூவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் கொஞ்சமாக. இந்த யுகாதி பச்சடியில் இளநீர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நமக்கு யுகாதி பச்சடி சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த யுகாதி பண்டிகைக்கு நீங்களும் முகாத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. பிரம்மா படைப்பு. புராணங்களின்படி பிரம்மதேவன் இந்த நாளில்தான் உலகத்தை படைக்கத் தொடங்கினார். எனவே இது புதிய யுகத்தின் தொடக்கம், யுகாதி யுகத்தின் ஆதி என்று கூறப்படுகிறது. வாழ்க்கையின் தத்துவம். யுகாதி பச்சடியில் உள்ள 6 சுவைகளும் வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளை குறிக்கின்றன. வேப்பம்பூ கசப்பு, சோகம் அல்லது கசப்பான அனுபவங்கள். வெல்லம் இனிப்பு, மகிழ்ச்சி அல்லது இனிமையான தருணங்கள். பச்சை மாங்காய் புளிப்பு, ஆச்சரியம் அல்லது புளிப்பான நிகழ்வுகள். மிளகாய் மிளகு காரம், கோபம் அல்லது காரமான உணர்வுகள். உப்பு ஆர்வம் அல்லது வாழ்க்கையின் சுவை. வேப்பங்காய் புளி துவர்ப்பு, பயம் அல்லது துவர்ப்பான அனுபவங்கள். இதன் பொருளும் முக்கியத்துவமும். இந்த 6 சுவைகளையும் கலந்து உண்பதன் மூலம் வரும் ஆண்டில் ஏற்படும் இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி அனைத்தையும் சமமான மனநிலையுடன் ஏற்றுக்கொள்வோம் என்ற தத்துவத்தை இந்த யுகாதி பச்சடி நமக்கு உணர்த்துகிறது. யுகாதி பண்டிகை கொண்டாட்டம். தெலுங்கு மற்றும் கன்னட மக்கள் இந்த பச்சடியை இறைவனுக்கு படைத்து புத்தாண்டு கொண்டாட்டத்தை இனிமையாக தொடங்குவார்கள். இது உடலை நோய் எதிர்ப்பு சக்தியுடன் புதுப்பிக்கவும் வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கவும் இந்த யுகாதி பச்சடி செய்யப்படுகிறது. இந்த 2026ஆம் ஆண்டு யுகாதி பண்டிகை மார்ச் 19, 2026 வியாழக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. இது சைத்திர மாதத்தின் முதல் நாளாகவும் விஸ்வவசு சம்வத்சரத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுகிறது. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவில் இது முக்கிய பண்டிகை ஆகும். இந்த நாளில் புதிய முயற்சிகளை தொடங்குவதும், குடும்ப ஒற்றுமை, செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை வரவேற்பதும் வழக்கம். அதிகாலையில் எழுந்து எண்ணெய் குளியல், வீட்டை அலங்கரித்தல், புதிய உடைகள் அணிதல் மற்றும் யுகாதி பச்சடி தயாரித்தல் இதன் முக்கிய அம்சமாகும்.
அனைவருக்கும் இனிய யுகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த யுகாதி பண்டிகைக்கு இந்த யுகாதி பச்சடியை உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டோ எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.